5 அதுக்குள்ளே வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? இது நிறைய விதத்தில் கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு எந்த ஃபார்முலா ஈஸியாக இருக்கோ நீங்கள் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், √5 அதுக்குள்ளே ஒரு √5. இந்த லாஸ்ட் √5 நான் வந்து ரூட் போட்டு ஒரு வேல்யூ இருக்குன்னா நம்ம எப்படி எழுதலாம்? 5 இதுக்கு பதிலாக இந்த ரூட்டுக்கு பதிலாக 1/2 எழுதலாமா நான்? ஸோ நான் அந்த லாஸ்ட்டு √5க்கு பதிலாக நான் அதை எழுதுகிறேன். இன்ட்டு 5/1/2 எழுதுகிறேன். நெக்ஸ்ட் இதை எப்படி எழுதலாம்? ஒரு √5 இன்ட்டு இந்த √5க்கு பதிலாகவும் நான் என்ன பண்ணலாம்? 5 1/2 எழுதலாமா? ஆல்ரெடி இன்ட்டு 5 1/2. சரியா? இப்போ இந்த √5 வந்து அப்படியே கிடக்கட்டும். அது வேணால் அதையும் கூட நம்ம போட்டுக்கலாம். இதுக்கு பதிலாக நம்ம எப்படி எழுதலாம்? ஸோ இதை சால்வ் பண்ணால் நமக்கு என்ன வரும்? இப்படி இருந்துச்சுன்னா மல்டிப்பிளில் 2 சேமான நம்பர் இருந்துச்சுன்னா அந்த ஒரு நம்பர் அதோட பவரை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ 1/2 ப்ளஸ் 1/2 இது எப்படி எழுதலாம்? 5/1/2 காமனாக 2 கீழே இருக்குது. அப்போது மேலே இருக்க ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாமா? 1 + 1 2 இது கேன்சல் பண்ணால் 1. அப்போ 5/1 இங்கே வரும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் which is equal to ரூட்டு இங்கே 2 5 இருக்கா? அப்போ இங்கே ஒரு 1 இருக்கிறதா அர்த்தம், இங்கே ஒரு 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ இது ரெண்டு பவரும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். அப்போ 5 1 + 1 நம்மளுக்கு 2. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டில் பாருங்கள், √2 ஸ்கொயரை கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ வெறும் 5 இல்லது எதுவுமே இல்லைன்னா 5/1 இருக்கிறது தான் அர்த்தம்.